ஷலோம் அலைக்கேம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற இப்ரேய வார்த்தை என்று சொன்னால் பெரித். இந்த வார்த்தை பெரித். பெரித் என்ற வார்த்தைக்கு உடன்படிக்கை என்ற அர்த்தம். இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்வதன் மூலமாய் உண்மையாகவே ஆண்டவருடைய அன்பை நாம் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு சரியான இடமா ஆதியாகமம் 15வது அதிகாரம். ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை பாருங்களேன். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி, ஆபிரகாமோடு இங்கே ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். இந்த உடன்படிக்கையை தான் நம்ம என்ன பார்க்கணும் சொன்னால் பெரித் என்ற வார்த்தை அங்கே இருக்கின்றது. ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் என்ன நடக்கிறது? இங்கே ஆபிரகாம் ஆண்டவராகிய தேவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஆண்டவர்கிட்ட பேசுறப்ப அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மறுபடியும் அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த மகனையும் தேசத்தை குறித்து பேசுகிறார். இதை மறுபடியும் பேசும் பொழுது ஆபிரகாமுக்கு சற்று நம்பிக்கை குறைந்து இருக்கிறது. இந்த வட்டம் அவர் சொல்றாரு, என்னுடைய வேலைக்காரனே அவன் என்னுடைய சுதந்திர வழியாக இருப்பான் என்று சொல்கிறார். இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, உன்னுடைய கர்ப்ப பிறப்பே உன்னுடைய சுதந்திர வழியாக இருப்பான் என்று சொல்லி மீண்டுமாய் தம்முடைய வாக்கை ஆபிரகாமுக்கு நினைவுபடுத்துகிறார். ஆனால் இந்த வட்டம் ஆபிரகாம் இன்னொரு காரியத்தை கேட்கிறார். ஆண்டவரே, நீர் இதெல்லாம் சொல்கிறீர், நான் இந்த வாக்குத்தத்தங்களை நான் எதினால் அறிவேன் என்று சொல்கிறார். பாருங்களேன், நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன். இந்த இடத்துல அறிவேன் என்ற வார்த்தை யதா. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, யதா என்று சொன்னால் ஏதோ ஒரு ஹெட் நாலேஜ் மட்டும் கிடையாது, ஒரு அனுபவபூர்வமாய் ரொம்ப ரியலிஸ்டிக்காக நான் இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி அறிவேன்னு சொன்ன உடனே, இது எது அறிவேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் மறுபடியும் 4-5 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, மாறா ஒரு சில செயல்களை பண்ண சொல்றாரு. என்ன பண்ண சொல்றாரு? சில விலங்குகளை கொண்டு வர சொல்றாரு. அந்த விலங்குகளை 2ஆக துண்டிக்க சொல்றாரு. துண்டித்து வச்சிடறாருங்க ஆபிரகாம். வைத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆபிரகாம் அயர்ந்த நித்திரையாகிறாரு. அப்போ இப்போ ஆண்டவராய் கர்த்தர் வருகிறார். வந்து என்ன செய்கிறார்? ஆபிரகாமோட பேசி, எப்படி இவருக்கு இன்னும் குழந்தையே இல்லை, ஆனால் எப்படி ஒரு சந்ததி வரும், அந்த சந்ததி எப்படி 400 வருடங்கள் கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் மீண்டுமாய் வந்து எப்படி இந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி எல்லா பிளானையும் ரொம்ப திட்டவட்டமாய் ஆபிரகாமிடம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு விஷயம் நடக்குது. 17வது வசனத்தை பாருங்களேன். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான போது இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. இதை குறித்து நம்ம தெளிவாய் புரியணும், என்ன இங்கே சொல்ல வருதுன்னு சொல்லி தெளிவாக புரியணும் அப்படின்னா, அந்த காலத்தில் இருக்கிற சில கலாச்சாரங்களை புரிந்து கொள்ளணும். முக்கியமாக கிழக்கத்திய அண்டை நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களுடைய நாடுகளில் அவர்கள் உடன்படிக்கை பண்ணுவதை ரொம்ப சீரியஸாக எடுப்பாங்க. இன்றைக்குமே பாருங்களேன், ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போடுறோம் அப்படின்னாலே ஒரு பத்திரம் ஆஃபீஸ் போகணும், ரொம்ப ப்ராப்பராக அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மில் நம்ம அந்த ஒப்பந்த பத்திரம்லாம் நீங்கள் ரொம்ப கிளியராக எழுதணும். அந்த ஒப்பந்த பத்திரத்துக்கு எப்படி ஒரு வேல்யூ இருக்குதோ, அந்த காலங்களிலே உடன்படிக்கை என்பது அது வந்து ரொம்ப சீரியஸான ஒன்று. அந்த காலங்களிலே 2 பேர் உடன்படிக்கை செய்யப்படுது. ஒரு ராஜாக்கள் இன்னொரு ராஜாக்களோட உடன்படிக்கை செய்யும் பொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவர்கள் இந்த மாதிரி விலங்குகளை கொண்டு வந்து விலங்குகளை துண்டித்து 2 பக்கத்திலே வைத்து, ஒரு விலங்கை துண்டித்து 2 பக்கத்தில் வைக்கிறப்ப நடுவில் என்ன இருக்கும்? இந்த பிளட் இருக்கும் பாருங்களேன். இந்த ரத்தத்தை ஒரு பாதையை போல பயன்படுத்தி இந்த உடன்படிக்கை செய்கிற 2 பேரும் இந்த ரத்தத்திலே அவர் நடப்பார்கள். 2 பேரும் கிறிஸ் கிராஸாக நடப்பாங்க. இப்படி அவர் நடப்பதன் மூலமா என்ன காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால், நீயோ நானோ இந்த உடன்படிக்கை மீறினால் இந்த விலங்குகள் எப்படி துண்டிக்கப்பட்டதை போல நமக்கும் சாபம் வந்துவிடும் என்பதை அவர்கள் அடையாளப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. இப்ப ஆண்டவராகிய தேவன் அவங்க ஊர்ல இவ்வளவு சீரியஸா ஒரு உடன்படிக்கை பண்றப்ப செய்யறாங்க பாருங்களேன். இந்த லாங்குவேஜை ஆண்டவர் பயன்படுத்துறார். பரலோக தேவன் அற்புதமான அதிசயமான தேவன். அவர் மேல இருந்து ஆபிரகாம் சொல்றான், ஆபிரகாம், நான் சொன்னா செய்வேன், இது எப்படி நான் எதினால் அறிவேன்லாம் கேட்கலாம், நீ நான் சொல்றேன் இல்லை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் இங்கே இறங்கி வந்து ஆபிரகாம் இதை உணர்வுபூர்வமாய் அறிய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே ஆபிரகாம் ஊரில் இருக்கிற அந்த கலாச்சாரத்தில் இருக்கிற அந்த மொழியிலே அவரோடு கூட பேசுகிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் தெரியுமா? அவர் ஆபிரகாம் புரிந்து கொள்ளும் விதங்களிலே அங்கே ஆபிரகாமுடன் அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் இடைப்படுகிறார். இப்பொழுது இதில் இன்னொரு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த உடன்படிக்கையில இந்த பிளட் பாத்துல நடுவில் இருக்கிற அந்த ரத்த பாதையில இந்த உடன்படிக்கை செய்ய 2 பேரும் நடப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. ஆனா இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான போது இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. பழைய ஏற்பாட்டில் அக்னி ஜுவாலை என்று சொன்னாலே அது ஆண்டவராகிய தேவனை அடையாளப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. இங்கே இந்த துண்டங்களின் நடுவே இப்ப என்ன மட்டும் தான் கடந்து போகுது? அக்னி ஜுவாலை மட்டும் கடந்து போகின்றது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் அந்த இரத்த பாதையில் அவர் நடந்து செல்கிறார். இங்க ஆபிரகாம் ரொம்ப நடந்த மாதிரி தெரியல நமக்கு. என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால், இந்த உடன்படிக்கையின் முழு பொறுப்பை ஆண்டவரே தம்மீது ஏற்றுக்கொள்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை, ஆபிரகாமின் மூலமாய் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மேலான மீட்பின் திட்டம், இது எல்லாவற்றையும் நிறைவேறுதலின் அந்த அழகான அந்த காரியத்தை
ஆபிரகாமை தன்னோடு கூட இணைத்துக் கொள்கிறார். ஆனால் இந்த உடன்படிக்கை முழு நிறைவேறுதலை தம்முடைய பொறுப்பாக மாற்றிக் கொள்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இதிலே ஒருவேளை ஆபிரகாமுடைய சந்ததியார்கள் அவர்கள் மீறி போனாலும் அந்த மீறுதலினால் வரும் சாபத்தை இந்த ஆண்டவர் தம்மேலேயே ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்று அர்த்தம். அதைதான் பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார். உண்மையிலே அது நடந்தது பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கையை மீறினார்கள். ஓசியா, எரேமியா இதெல்லாம் குறித்து ரொம்ப அதிகமாக பேசுகிறார்கள். இவர்கள் எப்படி தேவனுடைய உடன்படிக்கையை மீறி மற்ற தேவர்களை வணங்க சென்று விட்டார்கள், தேவனுடைய உடன்படிக்கையை மீறி விட்டார்கள். இப்பொழுது உடன்படிக்கையை மீறின ஜனங்கள் இப்பொழுது தேவனை விட்டு வழிவிலகி இருக்கிறார்கள். உடன்படிக்கையை மீறினதுனால் அவர்களுக்கு சாபம் வர வேண்டும். ஆனால் இப்பொழுது அந்த சாபத்தை இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றுகிறார். நீங்க பாருங்களேன், கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆக்சுவலா ஒரிஜினலா இந்த உடன்படிக்கையில 2 பேர் நடக்கிறப்ப யார் உடன்படிக்கையை காப்பாற்றுறாங்களோ அவங்க மேல சாபம் வராது, யார் உடன்படிக்கையை காப்பாற்றலையோ அவங்க மேல சாபம் வரும். ஆனால் இங்கே ஆபிரகாமுடைய சந்ததியார்கள் உடன்படிக்கையை காப்பாற்றவில்லை. ஏன் முழு மனுக்குலமே உடன்படிக்கையை காப்பாற்றவில்லை. இப்பொழுது முழு மனு குலத்தின் மேல் சாபம் வர வேண்டும். ஆனால் இந்த சாபத்தை இந்த துண்டங்களின் நடுவாய் கடந்து சென்ற தேவனே, ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த சாபத்தை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் இந்த 2 காலங்களிலும் இந்த ஆண்டவராகிய கர்த்தர் நம்மேல் வர வேண்டிய இந்த சாபத்தை அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அந்த வாக்கை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் ரொம்ப தீவிரமாய் செயல்படும் ஆண்டவர். அவர் உங்களை கொண்டு என்னை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்களை நேர்த்தியாக நிறைவேற்றும் ஆண்டவர். அதே போல அப்படி நிறைவேற்றும் அந்த பாதையிலே ஒரு சில பிரச்சனைகள் வந்தால் அதையும் அவரே முன்னின்று அவர் எதிர்கொண்டு அவர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உண்மையிலவராக இருக்கிறார். அதே போல ஒரு அழகான விஷயத்தை பார்த்தோம்ல, கர்த்தர் எவ்வளவு தூரத்திற்கு நாம் புரிந்து கொள்ளும் பாஷையில் அவர் பேசுகிறார். அங்கே ஆபிரகாமுக்கு அவர் புரிந்து கொள்ளும் கலாச்சாரத்தின் மூலமாக செயல்படுகிறார். புதிய ஏற்பாட்டில் இன்னும் அழகா இருக்கிறது. நம்ம புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர் இன்னும் ஒரு மனிதனாவே வந்துட்டார். இந்த மேலான இந்த புதிய உடன்படிக்கையின் அங்கத்தினராய் நீங்கள் நானும் இருக்கிறீர்கள். இந்த இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இந்த 2 காலங்களிலே இந்த உடன்படிக்கை மூலமாய் தம்முடைய அன்பை தெளிவாய் காண்பித்து இந்த தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு செலுத்துவோம். அவர் இன்னும் அதிகமாய் நேசிப்போம். அவரே பின்பற்றுவோம். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.